எல்லாருக்கும் வணக்கங்க. கோவை சுதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, முருங்கைக்கீரை கருவேப்பிலை ரெண்டையும் வச்சு ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு இட்லி தோசை சாதப்படி தாங்க நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் வந்து கப்பு மெஷர்மெண்ட் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி, நாங்கள் ரொம்ப சின்ன அளவிலான எங்கள் கிராம் வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க கிராம் வைஸ் நான் எடுத்துருக்கேங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ அது இல்லாமல் அவங்க வந்து இப்போ சமையலுக்கே இப்போ தான் அவங்க பிகினர்ஸ் ஆமாம். அதனால் வந்து என்னால் கப் மெஷர்மெண்ட் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு கிராம் கரெக்டாக சொல்லுங்கள், அதுவும் கம்மி குவான்டிட்டியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்காக இதை நான் செஞ்சு காட்டுறேங்க. இது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நான் காட்டுற அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்ய முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 100 கிராம் பேக்லேருந்து 1 கேஜி வரைக்கும், இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் எங்களால் கொரியரில் அனுப்ப முடியுங்க. இப்போ என்னென்ன அளவில் எடுத்திருக்கேன்னு நான் சொல்கிறேன், பார்க்கலாங்க. 75 கிராம் கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேங்க. 50 கிராம் கடலைப்பருப்பு, 30 கிராம் பாசிப்பருப்பு, 30 கிராம் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 5 மிளகா எடுத்துருக்கேங்க. தேவைக்கு அளவான உப்பு நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிடி கருவேப்பிலை நல்லா நான் கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தொடும்போதே எப்படி சத்தம் கேட்குது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் வருங்க நமக்கு பொடி. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்குங்க. நம்ம சின்ன ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு வெயிட் மிஷின் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வெயிட் மிஷினோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. இது ஒன்றுன்னா இப்போ நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வரலாங்க. வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா லைட்டாக சூடாயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச பொருள் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. உளுத்தம் பருப்பு 75 கிராம் கருப்பு உளுந்து, முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது இதுதாங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு வேறு கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து சமைச்சு பாருங்கள், உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க. வறுத்தாச்சுங்க, நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். கலர் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு வறுத்தது போதுங்க, நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பு 30 கிராம், வறுத்தாச்சுங்க, நல்லா கலர் மாறி இருக்கு, எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது 30 கிராம் எள்ளுங்க. போட்டதுமே தெரிக்கிற சத்தம் கேட்குது பாரு. கடாய் சூடுக்கு போட்டதுமே எள்ளு வந்து தெரிக்குது. எள்ளு தெரிக்குதுங்க, நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். கலரும் மாறிட்டு வருது. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது நாட்டு கொத்தமல்லிங்க. நீங்கள் கடையில் போய் கேட்டு வாங்க, நாட்டு கொத்தமல்லிக்கு வந்து கேட்டு வாங்க. உப்பு போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன். இதில் எடுத்து வச்சு வரமிளகா போட்டுக்கலாம். கடாய் வந்து நல்ல சூட்லேயே இருக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை இதிலே போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி இது நல்லா நான் கழுவி காய்ச்சி எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாங்க.
இதுவும் பாருங்கள் சவுண்ட் எப்படி வருதுன்னு. இதுவும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தையும் போட்டால் அதுவும் ஹீட் ஆயிருங்க. இந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரையெல்லாம் நிழலில் காய வச்சு எடுத்து நான் வச்சதுங்க. இது நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். போதுங்க. இதுலேயே ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஹீட் ஆனால் போதுங்க. அந்த பச்சை கலர் மாறாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க. இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறினதை நான் அரைச்சி காட்டுறேங்க. இது நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை முருங்கைக்கீரை இது எல்லாமே கருவேப்பிலை முருங்கைக்கீரைலாம் கடைசியாக போட்டு ஒரு சுற்று சுற்றினா போதுங்க. இப்போ இது கூட இது கடைசியாக போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பிளேட்டில் கொட்டி பார்ப்போம். இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இதை நம்ம சாதத்தில் போட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே அளவோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். செய்ய முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் இது எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் இது டெய்லி சாப்பிட்டாலும் தப்பு இல்லைங்க. இது ஆல்ரெடி எங்களுக்கு ரெகுலராக நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. வாங்க சுட சுட சாதம் போட்டு முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதில் வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்குங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. சாதம் நல்லா சூடாக இருக்கு. எல்லா டேஸ்ட் கரெக்டாக இருக்கா நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் கருவேப்பிலையோட மனம் முருங்கைக்கீரையோட மனம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.